வணக்கம், நான் டாக்டர் அபிராமி. இந்த மேன் பூப்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை மென் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். இதை மெடிக்கல் டேர்மில் கைனகோமாஸ்டியான்னு சொல்லுவோம். இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கைனகோமாஸ்டியானா என்ன? கைனகோமாஸ்டியா மேன் பூப்ஸ் அப்படிங்கிறது மேல்ஸுக்கு செஸ்ட் ஏரியாவில் மார்பகங்கள் பிரெஸ்ட்டு மாதிரி டிஷ்யூ டெவலப் ஆகிறதுக்கு பேர் தான் கைனகோமாஸ்டியா. நார்மலாக மேல்ஸுக்கு செஸ்ட் ஏரியாவில் ஒரு சின்ன டிஷ்யூ தான் இருக்கும், அந்த நிப்பிளுக்கு கீழே. இந்த டிஷ்யூ வளர்ந்து பெருசாகி ஒரு லேடிஸ்க்கு டெவலப் ஆகிற பிரெஸ்ட் மாதிரி டெவலப் ஆகிறது தான் கைனகோமாஸ்டியா. இந்த கைனகோமாஸ்டியா ஏன் வருது? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு அந்த பியூபர்ட்டி டைமில் டெவலப் ஆகிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் வருது. இந்த பியூபர்ட்டி டைமில் உங்களுக்கு எஸ்பெஷலி ஒரு 12 to 14 இயர்ஸ் ஏஜில் மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் கம்மியாகவும் ஈஸ்ட்ரோஜன் ஃபீமேல் ஹார்மோன் அதிகமாகவும் இருந்தால் எப்படி லேடிஸ்க்கு பிரெஸ்ட் டெவலப் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஃபீமேல் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் மேல்ஸுக்கும் செஸ்ட் ஏரியாவில் பிரெஸ்ட் மாதிரி டெவலப்மெண்ட் காஸ் பண்ணுறதுனால வர்றது தான் கைனகோமாஸ்டியா. இந்த கைனகோமாஸ்டியா சில பேருக்கு டிரான்சியன்ட், அதாவது ஒரு 1 to 2 இயர்ஸ் இருந்துட்டு தானாக அதுவே மறைஞ்சு போயிடும். பட் சில பேருக்கு 2-3 வருஷத்துக்கு அப்புறமும் அது மறையாமல் அப்படியே ஒரு கிளாண்டாக அங்கே இருக்கும். இதுக்கு பேர் மேன் பூப்ஸ் கைனகோமாஸ்டியா. உங்களுக்கு இருக்கிறது கைனகோமாஸ்டியா தானா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நார்மலாக செஸ்ட் ஏரியாவில் உங்களுக்கு எக்ஸஸாக பல்ஜ் இருக்குன்னா 2 ரீசன் இருக்கும். ஒன்று கைனகோமாஸ்டியா, அதாவது நீங்கள் உங்கள் கையை வச்சு நிப்பிளுக்கு கீழே இருக்கிற ஏரியாவில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமாக பட்டன் மாதிரி ஒரு டிஷ்யூ பல்ஜ் மாதிரி பல்பேட் ஆகும். இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இது கைனகோமாஸ்டியா. இல்லை செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் குண்டாக இருந்தீங்கன்னா செஸ்ட்லேயும் ஃபேட் கொழுப்பு டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் சூடோ கைனகோமாஸ்டியா. இதில் உங்களுக்கு இந்த கிளாண்டெல்லாம் நிப்பிள் கீழே இருக்காது, வெறும் கொழுப்பு தான், சாஃப்டாக இருக்கும் அந்த இடம். இந்த மாதிரி குண்டாக இருக்கிறதுனால வர்ற செஸ்ட் ஏரியா பல்ஜ் நீங்கள் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணால் ரிவர்ஸ் ஆயிரும். பட் கிளாண்ட்னால வர்ற செஸ்ட் ஏரியா பல்ஜ் ரிவர்ஸ் ஆகாது. இன்ஃபேக்ட் நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி செஸ்ட் மசிலாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண பிறகு கைனகோமாஸ்டியா நல்லா தெரிய ஆரம்பிக்கும். சில ஃபுட்ஸ் இன்ஃபேக்ட் கைனகோமாஸ்டியா வர்றதை இன்க்ரீஸும் பண்ணும். அது என்னென்ன ஃபுட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது உங்களோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் ஆல்கஹால். நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிங்கன்னா ஆல்கஹால் உங்களோட லிவர் ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணும். லிவர் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகிறதுனால ஏற்கனவே இருக்கிற கைனகோமாஸ்டியாவும் பெருசாகவும் புதுசாகவும் கைனகோமாஸ்டியா டெவலப் ஆகிறதுக்கான சான்ஸும் அது. செகண்ட் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸும் சுகரி ட்ரிங்க்ஸும். இது எல்லா ஏரியாவில் உடம்புல எல்லா ஏரியாலையும் ஃபேட் டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால உங்கள் செஸ்ட் ஏரியாலையும் ஃபேட் டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மேன் பூப்ஸ் ஒரு சைடு மட்டும் வருமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எஸ், பாசிபிள். 2 சைடும் டெவலப் ஆகலாம், இல்லை ஒரு சைடு மட்டும் வரலாம். எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். பட் சில பேருக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் இருந்துச்சு, அந்த ஒரு சைடு இருக்கிறது சடனாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டை கண்டிப்பாக சீக்கிரமாக கன்சல்ட் பண்ணுங்க. கைனகோமாஸ்டியாவில் 4 கிரேட் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரேட் 1, இதில் சின்ன கிளாண்டு நிப்பிள் கீழே இருக்கும், நிப்பிள் மட்டும் பஃபியாக இருக்கும். செகண்ட் கிரேடில் மாடரேட்டாக பிரெஸ்ட் என்லார்ஜ் ஆன மாதிரி இருக்கும், பட் ஸ்கின்னு நார்மலாக இருக்கும். தேர்ட் கிரேடில் கிளாண்ட் நல்லா பெருசாக இருக்கும், ஸ்கின்னும் ஸ்ட்ரெச்சாக இருக்கும், ஸ்கின்னு சாக் ஆக ஆரம்பிக்கும். ஃபோர்த்து கிரேடில் கிளாண்டும் பெருசாக இருக்கும், ஸ்கின்னும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி சாக் ஆகி லேடிஸோட பிரெஸ்ட் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். இப்போ இந்த கைனகோமாஸ்டியாவை எப்படி தான் சரி பண்ணுறது? ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், ஒரு 12 to 14 இயர்ஸ் தான் இருக்கீங்க, அந்த டைமில் கைனகோமாஸ்டியா வருதுன்னா நீங்கள் ஒபிசிட்டி வெயிட் அதிகமாக இருக்கிறத சரி பண்ணுறதுனாலையும் ஹெல்த்தி டயட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணுறதுனாலையும் கைனகோமாஸ்டியாவை ரிவர்ஸ் பண்ண முடியும். ரொம்ப நாளாக உங்களுக்கு மேன் பூப்ஸ் இஷ்யூ இருக்குது, பேசிக்லி ஒரு 1 இயருக்கு மேலே கைனகோமாஸ்டியா உங்களுக்கு இருக்குன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தான் இதுக்கு ஒர்க் ஆகும். ஸோ கைனகோமாஸ்டியா சர்ஜரி என்ன சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா லைப்போசெக்ஷன் தான் காமனாக பண்ணுற சர்ஜரி. இந்த லைப்போசெக்ஷனில் ஒரு சின்ன ஹோல் போட்டு கிளாண்டு ஃபேட்டு 2ஐயும் சக் பண்ணி வெளியே எடுத்துருவோம். ஒருவேளை உங்களுக்கு கிரேட் 4 இருக்குது, எக்ஸஸ் ஸ்கின் இருக்குனாலும் இனிஷியல் ட்ரீட்மெண்ட் லைப்போசெக்ஷன் தான். இந்த லைப்போசெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு 6 months டைம் தருவோம் ஸ்கின்னு எவ்வளோ சுருங்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. இதை தாண்டியும் உங்களுக்கு லூஸ் ஹேங்கிங் ஸ்கின் இருக்குன்னா அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் ஸ்கின்னுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கைனகோமாஸ்டியா சர்ஜரி எப்படி பண்ணுவோம், எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை கிரேட் 1, 2 அப்படி இருந்துச்சுன்னா டே கேராகவே இந்த சர்ஜரியை பண்ணிக்கலாம். அதாவது ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஈவினிங்கே நீங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம்.
ஒருவேளை கிரேட் 3-4 இருக்குது, நிறைய லைப்போசெக்ஷன் பண்ணியிருக்கோம்னா 1 or 2 days ஹாஸ்பிட்டலில் இருக்க தேவைப்படலாம். சர்ஜரிக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு 1 or 2 weeks ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். 6 to 8 weeks வந்து கம்ப்ரெஷன் கார்மெண்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். 2 monthsக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஜிம்மு, எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் டவுட் என்ன வரும்னா, இந்த கைனகோமாஸ்டியாவுக்கு லைப்போசெக்ஷன் பண்ணி முடிச்ச பிறகும் கைனகோமாஸ்டியா திரும்பி வருமா? ட்ரூ கைனகோமாஸ்டியா, அதாவது இந்த கிளாண்ட் டெவலப்மெண்ட் வந்து திரும்பி வராது. பட் நீங்கள் வந்து வெயிட் கெயின் ஆகுறீங்க, சடனாக ஒரு 10-20 kgs இன்க்ரீஸ் ஆகுறீங்கன்னா எல்லா இடத்துலையும் எப்படி ஃபேட் கொழுப்பு டெபாசிட் ஆகுதோ அதே மாதிரி செஸ்ட் ஏரியாலையும் கொழுப்பு டெபாசிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கைனகோமாஸ்டியாவுக்கு லைப்போசெக்ஷன் பண்ணிக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிங்கன்னா ஸ்டேபிள் வெயிட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு லாங் டேர்மாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கைனகோமாஸ்டியா பற்றி இருக்கிற எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர கைனகோமாஸ்டியா பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.